ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், நெட் எக்ஸாம் இதெல்லாம் வர்ற ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். Question number 22. If all the zeros of a polynomial p of z lie in the upper half plane, then all zeros of the derivative p dash of z lie in the option A imaginary axis, option B real axis, option C lower half plane, option D upper half plane. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு ரிசல்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் பி ஆஃப் இசட் வந்து அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் பி டாஷ் ஆஃப் இசட் எங்க இருக்கும் அப்படின்றது தான் கொஷின்ல கேட்டிருக்காங்க. கொஷின்ல ஆன்சர் இருக்கு. அதாவது பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெரிவேட்டிவ் பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ்னா இந்த ஃபங்க்ஷன் எங்க வேனிஷ் ஆகுதோ அந்த இதுதான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பி டாஷ் ஆஃப் இசட்டும் நம்மளுக்கு வேனிஷ் ஆகும். ஜீரோஸ் இதோட வேல்யூ நம்மளுக்கு வேனிஷ் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் கிடைக்கும். இது எங்க இருக்குன்றதான் இப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க. லூகாஸ் தியரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if all zeros of the polynomial p of z lie in a half plane அப்படின்னாக்க all the zeros of the p dash of z lie on the same half plane ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல அப்பர் ஹாஃப் பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொஸ்டினோட ஆன்சர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், சேம் ஹாஃப் பிளேன். அப்ப அப்பர் ஹாஃப் பிளேன் தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். பை யூசிங் லூகாஸ் தியரம் பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொன்னதுனால அப்ப ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் பி டாஷ் ஆஃப் இசட்டும் நம்மளுக்கு சேம் பிளேன்ன்றதுனால அதே அப்பர் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லூகாஸ் தியரம். ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல்னா என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பாலினாமியல் வந்து வேனிஷ் ஆகுதோ, அதாவது அந்த பாலினாமியல் வேல்யூ ஜீரோன்னு வருதோ அதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல்லாம் அந்த ஹாஃப் பிளேன்ல இருக்கு அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் தி பாலினாமியலும் நம்மளுக்கு அந்த அதோட ஜீரோஸும் நம்மளுக்கு அதே சேம் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கும்ன்ற ஐடியாவை யூஸ் பண்ணும்போது இங்க கொடுத்துருக்க அப்பர் ஹாஃப் பிளேன்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 23. Let C be the semicircle Z is equal to 2 e power I theta where theta lies between 0 and pi. Integral over C Z plus 2 divided by Z dz is option A 2 pi I plus 4, option B 2 pi I minus 4, option C pi I minus 4, option D pi I plus 4. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க நேரம் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 2 pi I minus 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கொடுத்துருக்கதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, z is equal to 2 e power I theta. அப்ப f of zன்றதை எப்படி எழுதிக்கலாம், f of zன்றது நம்மளுக்கு z plus 2 divided by zன்னு கொடுத்துட்டாங்க. உங்க கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின்ல நம்மளுக்கு f of zன்றது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா z plus 2 divided by zன்னு கொடுத்துருக்காங்க. and z வேல்யூ நம்மளுக்கு 2 e power I theta. அப்ப நம்மளுக்கு z is equal to 2 e power I thetaன்னு எடுத்துக்கிட்டு f of zன்றதை எப்படி எழுதிக்கலாம், z plus 2 divided by z. இப்ப z இருக்க இடத்துல நான் வந்து 2 e power I thetaவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப z க்கு பதிலு 2 e power I theta plus 2 divided by 2 e power I theta. திருப்பி z நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இந்த z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z in terms of thetaவில் இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 e power x க்கு அதே e power x வந்துடும். திருப்பி e power
I தீட்டாவில் நம்மளுக்கு தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு I கிடைக்கும். அப்போ 2I இன்ட்டு இ பவர் I தீட்டா இன்ட்டு டி தீட்டா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போடலாம். இந்த இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம். இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பை. அப்போ லிமிட் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 0 டு பைன்னு கொடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் இசட் f of zக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? இங்க f of z of theta into z dash of theta into d theta. அதாவது நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா? என்ன போட்டிருக்கேன்? f of zக்கு பதில் இந்த ஆன்சர், d theta dzக்கு பதில் இந்த ஆன்சர். அதாவது f of z into dzக்கு இந்த ஃபார்முலா. f of z into dz. So f of zக்கு நான் வந்து 2e power I theta plus 2 divided by 2 e power I theta போட்டேன். இப்போ அடுத்தது அதே வந்து dzக்கு என்ன போட்டுக்கலாம்? 2i e power I theta into d theta போட்டுக்கலாம். இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 கேன்சல் ஆகுது. e power I theta e power I theta கேன்சல் ஆகும். இப்போ i ஆல உள்ள மல்டிப்ளை பண்றேன். 2 வெளில எடுக்கும்போது i ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது i e power I theta plus I into d theta. இப்போ இதை இன்டரேட் பண்றேன். e பவர் I theta டிவைடட் பை in கிடைக்கும். அப்ப இதோட இது இன்டர்வல் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 2 இன்டரல் e பவர் I theta இதுக்கு மட்டும் நம்மளுக்கு i பவர் I thetaக்கு e பவர் I theta டிவைடட் பை in கிடைக்கும். பிளஸ் I into d thetaவுக்கு I thetaன்னு கிடைக்கும். இப்போ லிமிட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 to பைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த I நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப e பவர் I theta plus I theta அப்பர் லிமிட் பை, லோயர் லிமிட் 0. எங்க தீட்டா இருக்கோ அங்க பை சப்ஸ்டியூட் பண்ணலாம். e பவர் I பை plus I பை மைனஸ் e பவர் 0 plus 0. இப்ப e பவர் I பை வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்ன ஆன்சர் வரும்? -1 plus I பை -1. ஸோ உள்ள வந்து -1. இந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 2 இன்ட்டு உள்ள -1 plus I பை -1. இந்த I பவர் e பவர் 0க்கு 1 and e பவர் -I பைக்கு -1. ஸோ -1 இங்க ஒரு மைனஸ் ஆஃப் +1 வேல்யூ -1. அப்படி போடும்போது ரெண்டு -1 வேல்யூ சேர்ந்து உள்ள எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஈக்குவல் டு 2 இன்ட்டு உள்ள -2 plus I பைன்னு இருக்கும். அப்ப -4 plus 2 pi iன்றது தான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு -4 plus 2 pi I. அப்ப அந்த எந்த ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 2 pi I -4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 24. Let C be the circle mod Z is equal to 4. Then the value of 1 by 2 pi I integral over C Z square plus 5 divided by Z minus 3 into dz is option A 13, option B 3, option C 5, option D 14. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா mod z is equal to 4. அதாவது சென்டர் 0, z minus 0 is equal to 4ன்ற மாதிரி அர்த்தம். அப்ப ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 4 and சென்டர் வந்து 0. அப்ப 0 சென்டரா வச்சு 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரியான கர்வ் அதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி இன்டர்வல் வேல்யூ நம்மளுக்கு ஒரு கர்வ் கொடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். இத்தனை நேரம் நீங்க அந்த ஆன்சரை போட்டு வச்சிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி 14ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம உள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுல சிங்குலாரிட்டி எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்? இப்போ இசட் ஸ்கொயர் பிளஸ் 5 டிவைடட் பை இசட் மைனஸ் 3ன்னு இருக்கு இல்லையா, அப்ப இது வந்து எப்ப நம்மளுக்கு டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும்? இந்த கீழே இருக்க வேல்யூ நம்மளுக்கு டென்ஸ் டு 0வா இருக்கும்போது தான். அப்ப z minus 3 0னா z வேல்யூ என்னவா இருக்கணும்? 3ஆ இருக்கணும்.
சரியா? அப்ப z is equal to 3ல நம்மளுக்கு சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது இங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ல. அப்ப z is equal to 3 நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கொடுத்துருக்கிற கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். mod z minus 0 equal to 4. அதாவது சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 4. இப்ப சென்டர் 0 இருக்கிற மாதிரி 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள். நான் சரியா போடல சர்க்கிள், ஆனா 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிளா இதை அசீம் பண்ணிக்கிங்க. அப்ப இந்த z is equal to 4னாக்க 4 ரேடியஸ் தான் எல்லா சைடும் இருக்கும். இங்க கிடைச்சிருக்கிற z is equal to 3ன்றது கண்டிப்பா இந்த சர்க்கிள்குள்ளார வந்துரும். ஏன்னா z is equal to 3ன்றது 4 ரேடியஸுக்குள்ளார இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ளார வந்துரும். So z is equal to 3 lies inside the circle mod z is equal to 4. ஏன்னா சர்க்கிள் வந்து சென்டர் 0 and ரேடியஸ் 4. இப்ப கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை எப்படி எடுத்துக்கலாம்? f of z is equal to z square plus 5. நம்மளுக்கு இந்த காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? f of a is equal to 1 by 2 pi I integral over c f of z dz divided by z minus a. இங்க வந்து ஏன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, z is equal to 3 அந்த சிங்குலாரிட்டி, அந்த வேல்யூ. ஸோ அப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு f of a வா இருந்ததுன்னா அந்த a இடத்துல 3 போட்டுங்க. அப்ப இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? f of 3ன்ற ஆன்சர் கிடைக்கும். f of 3னா f of z நம்ம வந்து z ஸ்கொயர் பிளஸ் 5னாக்க f of z என்ன ஆன்சர் வரும்? f of z z ஸ்கொயர் பிளஸ் 5னா f of 3க்கு என்ன ஆன்சர் வரும்? z இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 5. அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 5னா என்ன அர்த்தம்? 9 பிளஸ் 5. 9 பிளஸ் 5னா என்ன அர்த்தம்? 14. ஸோ 9 பிளஸ் 5 இஸ் 14 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 14 எங்க இருக்கு நம்மளுக்கு இந்த இன்டர்வல் வேல்யூட ஆன்சர்? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்வல் ஓவர் தி கர்வ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அதுக்கு சிங்குலாரிட்டி கண்டுபிடிச்சு உடனே காஷி இன்டர்வல் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். Question number 25. If C is a circle, mod z is equal to 3, then integral over c e power z divided by z minus 2 whole power 4 into dz is option A pi I e power 2 divided by 3, option B pi I e power 2 divided by 2, option C 2 pi I e power 2 divided by 3, option D minus pi I e power 2 divided by 2. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுவும் நம்ம காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடுறோம். ஆப்ஷன் ஏ பை ஐ இ பவர் 2 டிவைடட் பை 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25ல இன்டர்வல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இன்டர்வல் வேல்யூனாலே நம்மளுக்கு காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலாவில் பார்க்கும்போது இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கு? கீழே இருக்க வேல்யூ பவர்ல இருக்கு அப்படின்னா காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்ப எப்படி வரும் அப்படின்னா இ பவர் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2 ஹோல் பவர் 4 இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வேல்யூ எப்ப நம்மளுக்கு இன்ஃபினிட்டிக்கு போதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சிங்குலாரிட்டி, அதாவது போல் அது கிடைக்கும்னு அர்த்தம். இந்த வேல்யூ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த கீழே இருக்க வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவா இருக்கும் போது மட்டும்தான். இப்ப கீழே இருக்க வேல்யூ ஜீரோனா எப்ப கிடைக்கும்? இசட் இஸ் ஈக்குவல் டு 2வா இருக்கும் போது தான் கிடைக்கும். எத்தனை டைம்ஸ் போடுறோம்? 2வா 4 டைம்ஸ் இங்க போடலாம். இப்ப போல் ஆஃப் ஆர்டர் 4ன்னு சொல்லலாம். அப்ப இங்க ஏன்றத நம்ம என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம்? 2ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏன்றது 2ன்றது கொடுத்துருக்கிற இந்த சர்க்கிள்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ lies inside the circle mod z is equal to 3. ஏன்னா 0 இதனா என்ன அர்த்தம் அப்படின்னா mod z minus 0 is equal to 3ன்னு அர்த்தம். அதாவது 0 center and radius 3ன்னு அர்த்தம். 0 சென்டரா வச்சு 3 ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள்னு அர்த்தம். இந்த சர்க்கிளுக்குள்ள கண்டிப்பா இந்த 2ன்ற ஆன்சர் இந்த z வேல்யூ இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படி பாத்தீங்கன்னா z lies a is equal to 2 lies inside the circle mod z is equal to 3ன்ற ஆன்சர் கரெக்ட். ஸோ a is equal to 2 lies inside the circle அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே காஷியஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்க வந்து போல் ஆஃப் ஆர்டர் 4ன்னு இருக்கிறதுனால ஜென்ரலா இந்த ஃபார்முலா தெரியும். n+1ல அந்த போல் வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா எப்படி வருது?
fn of a is equal to n factorial divided by 2 pi I integral over c f of z dz divided by z minus a whole power n plus 1. That is equal to f of z dz divided by z minus a power n plus 1 is equal to 2 pi I divided by n factorial into fn of a என்றுதான் ஆன்சர். இப்போ இதுல பர்டிகுலரா நீங்க நோட் பண்ண வேண்டியது இங்க n plus 1 போல் ஆஃப் ஆர்டர் n plus 1 இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஃபார்முலால n ஃபேக்டோரியல் அப்புறம் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து போல் ஆஃப் ஆர்டர் 4ன்றதுனால எத்தனை டெரிவேட்டிவ்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? இ பவர் இசட். அப்ப எஃப் டேஷ் ஆஃப் இசட்ன்றது எப்படி கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் இசட் அதே இ பவர் இசட் தான். எத்தனை தடவை இ பவர் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட்டும் இ பவர் இசட், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட்டும் இ பவர் இசட். அப்ப இந்த கொடுத்துட்ட ஃபார்முலா படி போடும்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ போடணும். ஏவுக்கு இங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோங்க? டூன்னு போட்டு வச்சிருக்கோம். அப்ப எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டூன்றது நம்மளுக்கு இ பவர் டூன்ற ஆன்சர் வந்துடும். இப்ப ஃபார்முலா நம்ம போடலாம். ஃபார்முலா என்ன வரும் நம்மளுக்கு? இன்டர்வல் ஓவர் இ பவர் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2 ஹோல் பவர் 4க்கு இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி வரும் நம்மளுக்கு? இ பவர் z divided by z minus 2 whole power 4 is equal to integral over c f of z dz divided by z minus 2 whole power 3 plus 1. 4 வந்து 3 plus 1 பிரிச்சுக்கிறேன். அப்ப எப்படி வரும்? 3 plus 1 அப்படின்னா 3 factorial அப்புறம் third derivative. அப்படி பார்க்கும்போது 2 pi I divided by 3 factorial into f triple dash of 2. 2 pi I divided by 3 factorial ன்றது 6 and f triple dash of 2ன்றது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? e power 2ன்னு போட்டிருக்கோம். so pi I e power 2 divided by 3ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதை கேன்சல் பண்ணும்போது 2க்கும் 6க்கு கேன்சல் பண்ணும்போது 3 வந்துடும். இப்போ pi I e square divided by 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப இது எங்க இருக்கு நம்மளுக்கு? pi I e square by 3ன்ற ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ pi I e square by 3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். Question number 26. If f of z is equal to e power 1 by z, z is equal to 0 is option A isolated essential singularity, option B non-isolated singularity, option C removable singularity, option D pole of order 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் ஏ ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 1 பை இசட். நம்மளுக்கு இ பவர் இசட் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸோட ஃபார்முலா 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி போடலாம். அப்ப கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இங்க இந்த ஃபார்முலாவில் எங்க எக்ஸ் இருக்கோ அங்க வந்து 1 பை இசட் சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப 1 பிளஸ் 1 பை இசட் பிளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இன்டு இசட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எழுதிக்கலாம். இப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 0க்கு தான் நம்ம செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் 1 by 0. அப்ப 1 by 0னா என்னன்னு கிடைக்கும்? இன்ஃபினிட்டி. அப்ப e பவர் இன்ஃபினிட்டி என்ன ஆன்சர்? இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அது கண்டிப்பா இன்ஃபினிட்டி வர்றதுனால அது என்னன்னு சொல்லிடலாம், கண்டிப்பா ஒரு சிங்குலாரிட்டின்னு தெரியும். அண்ட் இந்த e பவர் 1 by z நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப பிரின்சிபல் பார்ட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்குலாரிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டி இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஐசோலேட்டட்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹேஸ் an isolated singularity at the point z நாட்னா f defined and differentiable at each point of a disk centered at z naught except at that particular point z naught itself. எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் z நாட்டை தவிர மீதி எல்லா இடத்துலயும். அப்படி இருந்ததுன்னா அது ஐசோலேட்டட்னு சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு பிரின்சிபல் பார்ட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு, அப்படி வந்து வர்ற சிங்குலர் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னும் போது ஆப்ஷன் ஏவை நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். மெயினா போல்னு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தாலே டக்குன்னு எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது ஞாபகம் வரணும். ஐசோலேட்டட்னா எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், ஆனா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தவிர எல்லா இடத்துலயும் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதை வச்சு தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.